சிந்தையை அடக்கியே சும்மாவிருக்கின்ற சீரறியச் செய்த குருவே, அந்த நிலை தனலறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்தப் பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளில் இறுதிப் பயனாகிய சந்ததமும் எனை மறவா சாந்தவாள் வலித்தோய், என் சந்தோஷச் செய்தி இதுவே. அன்பர்களே, மார்கழி மாத சிறப்பு. மார்கழி மாதம் என்பது நம் வழக்கு வழியாக இது களி மாதம், அதாவது சுபகாரியங்களை தவிர்க்க வேண்டிய மாதம் என்பது மட்டும்தான் தெரியும். ஏன் சுபகாரியத்தை தவிர்க்க சொன்னார்கள் என்பதை பற்றி அறியாமல் இருப்பது தவறு. பூமியில் வாழும் நமக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் ஆகும். அவ்வாறு கணக்கு பார்த்தால் நமக்கு அதிகாலை பிரம்மமுகூர்த்தம் எவ்வளவு நன்மை அளிக்குமோ, அதேபோல் மார்கழி மாதம் என்பது தேவர்களுக்கு பிரம்மமுகூர்த்தமாகும். தேவர்களின் பிரம்மமுகூர்த்தம் மாதம்தான் மார்கழி மாதம். அதனால்தான் கிருஷ்ண பகவான் மாதங்களில் நான் மார்கழி என்று கூறியிருப்பார். அவ்வளவு புனிதமான மாதம் மார்கழி மாதம் ஆகும். இந்த பூமிக்கு அதிகமான சக்தியை, எனர்ஜியை வழங்கக்கூடிய மாதம் மார்கழி மாதம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவதே சிறப்பு. எழுந்த உடனே குளித்து விட வேண்டும். அவ்வாறு குளிக்கும்போது தான் நம்மளுக்கு அதிகமான ஒரு சக்தி கிடைக்கும். அதாவது உடம்பில் உள்ள உஷ்ணம் குறைஞ்சு அடுத்து அந்த உடம்பு சக்தியை கிரகிக்கக்கூடிய தன்மை குளித்தா தான் கிடைக்கும். இல்லைன்னா அந்த உடம்பில் உள்ள உஷ்ணம் அப்படியே இருக்கும். நம்மளுக்கு அந்த வான்காந்த சக்தி கிடைப்பது குறைவாகும். அதனால தான் குளிச்சிட்டோம்னா நம்ம உடம்பு எல்லா செல்களும் புத்துணர்ச்சியோட அந்த மார்கழி மாதத்துடைய புனிதமான அந்த சக்தியை உள்ளுக்குள்ளே நிறையா வாங்கி வச்சுக்கிறோம், சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும். அதனால தான் காலையில் எழுந்த உடனே குளித்து விட்டு தான் கோலம் போடணும், குளித்து விட்டு தான் எந்த காரியம் செய்யணும். மார்கழி மாதத்தில் தான் சிறப்பு. அப்படி முழுமையாக அந்த வான்காந்த சக்தி நம்மளுக்குள் நிறையும் போது உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் பெருகி நினைத்த காரியங்கள் கைகூடக்கூடிய சக்தி நம்மளுக்கு வலிமை நம்ம மனசுக்கு வந்துடும். முக்கியமாக இந்த பதிவு போட்டதுக்கே ஒரு முக்கிய காரணம் என்ன, சில சகோதரிகள் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, சாமி மார்கழி மாதத்தில் இரவே கோலம் போட்டு வச்சுட்டு தூங்க செல்லலாமா, அதிகாலையில் எழுந்திரிச்சு நாங்கள் பூஜை பண்ணுறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அதற்காகத்தான் இந்த பதிவு. அவ்வாறு செய்யக்கூடாது. ஏன்னா நீங்கள் அதிகாலையில் எழுந்து அரிசி மாவு கோலம் போடும்போது குனிஞ்சு போடுவீங்க. அப்போ உங்களுடைய முதுதண்டு வழியாக அந்த வான்காந்த சக்தி நிறையா கிடைக்கும் உங்களுக்கு, எனர்ஜி. ஏன்னா மெயின் மனிதனுக்கு அந்த முதுதண்டு தான் முக்கியம். அதான் ஃபைனல் கிரான்னு சொல்லுவாங்க. அந்த முதுதண்டு வலுப்பெற்றால் உடல் ஆரோக்கியம் பெருகும். ஏன்னா மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு பகுதி நம்மளுடைய ஃபைனல் கிரான்னு சொல்லக்கூடிய முதுதண்டு. அதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சக்தி கிடைக்குதோ அந்த சக்தி உடல் முழுமைக்கும் போய் சேரும். வஜ்ரம் என்று சொல்லுவாங்க. அதாவது இந்திரன் கையில் வச்சிருக்கக்கூடிய வஜ்ராயுதம் நம்ம முதுதண்டை குறிக்கக்கூடியது தான். வஜ்ரம் என்றால் அழியா தன்மையுடைய ஒரு ஆயுதம். அந்த வஜ்ராயுதம் என்பது நம்மளுக்கு அந்த முதுதண்டு தான். அந்த முதுதண்டு வலுவடையும் போது நம்மளுக்கு அனைத்து சக்திகளும் கிடைக்கும். அப்படி ஒரு சக்தியை நீங்கள் பெற வேண்டும் என்பதற்காகவே அப்படி கோலம் அழகாக டிசைனாக நீங்கள் அந்த முழு கவனம் செலுத்தி கோலத்தை பெருசாக போட சொல்லி உங்களுக்கு அந்த கவனத்தை அதில் கொண்டு போய் உங்களறியாமையே உங்கள் அந்த சக்தியை பெற வச்சுருக்காங்க. அதில் பல நன்மைகளை வச்சுருக்காங்க. நீங்கள் போடக்கூடிய கோலம் பல ஜீவராசிகளுக்கு உணவாகணுங்கிறக்காண்டி அரிசிமா கோலம் போட சொல்கிறாங்க. அது எறும்பு சாப்பிடும், பூச்சி புழு சாப்பிடும். அப்படி பல காரியங்கள், ஒரு செயலில் பல காரியங்களை வச்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள், சித்தர்கள், ஞானிகள். அதை நம்ம அழகாக கடைபிடிச்சோம்னாலே நம்ம சிறப்பாக வாழலாம். இல்லங்களில் விளக்கேற்றுவது, பூஜை அறையில் விளக்கேற்றுறதும் குளிச்சுட்டு காலையிலேயே வீட்டில் செய்ய வேண்டிய கடமையில் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஆலயத்துக்கு செல்வது சிறப்பு. ஆலயத்தில் போயிட்டு முதல்ல கோபுர தரிசனம், கோபுரத்தை பார்த்து வணங்கிக்கிறது கோடி புண்ணியம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மார்கழி மாதத்தில் கோபுர தரிசனம் கண்டிப்பாக பண்ணுங்கள். அதுக்கடுத்து ஆலயத்தில் உள்ள விக்கிரகத்துக்கு, மூர்த்திக்கு சிறப்பு வழிபாடு பூஜைகள் நடக்கும். அதை தரிசனம் பண்ணிவிட்டு சத்சங்கங்களை கலந்துக்குங்க. சத்சங்கத்தில் கலந்துக்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல பலன். பஜனை பாடுவது இதெல்லாம் உங்களுடைய ஆன்மாவை வலுவாக்கும், உடலும் வலுவாகும், உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும், மன நிம்மதி பெருகும். நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு சாதாரண கடுகளவில் தெரியும். பூதகரமான உள்ள பிரச்சனை கூட உங்களுக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி பூஜைகள் சத்சங்கம் ஈடுபடும் போது அந்த பிரச்சனை உங்களுக்கு கடுகளவு மாறிடும். அதனால தான் இந்த மாதத்தில் திருமண கிரகப்பிரவேசம் இப்படி வச்சு மனிதனுக்கு சொந்த காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாதுங்கிறக்காண்டி இது இறை வழிபாட்டுக்கு உகந்த மாதம் என்பதால் இதை மார்கழி மாதத்தை சுபகாரியங்கள் நீக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஏன்னு சொன்னால் விஞ்ஞான ரீதியாகவும் இந்த மார்கழி மாதத்தில் பூமியில் சக்தி கம்மியாக இருக்கும். மண்ணோடைய வீரியம் கம்மியாக இருக்கக்கூடிய மாதம் மார்கழி மாதம். வான்காந்த சக்தி நிறைஞ்சிருக்கக்கூடிய மாதம் மார்கழி மாதம். அப்போ பூமியில் இந்த மாதத்தில் ஒரு விதை விதைச்சாலோ பூமியில் உள்ள காரியங்கள் செஞ்சாலோ அதுக்கு எனர்ஜி கிடைக்காது, அதுக்கு உள்ள சக்தி கிடைக்காது என்பதால் மார்கழி மாதத்தில் நம்ம பூமியில் வாழக்கூடிய பூமியில் எந்த சுபகாரியம் செய்ய வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அது விஞ்ஞான ரீதியாகவும் இன்றைக்கி உண்மைங்க. இப்படி இந்த மாதிரி தெய்வ காரியங்களில் ஈடுபட்டு நீங்கள் பலனடைஞ்சு உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் ஒரு வழிகாட்டியாக, வரக்கூடிய சந்ததிகளுக்கு, பிள்ளைகளுக்கு ஒரு வழிகாட்டியாக அவர்களுக்கு இந்த ஒரு கருத்தை விஞ்ஞான ரீதியாகவும் இந்த மாதத்தில் உள்ள நடக்கக்கூடிய நன்மைகளை எடுத்து சொல்லி
பிள்ளைகளுக்கு அந்த பழக்கத்தை சொல்லிக் கொடுத்து ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு அந்த ஒரு நல்ல வழியை காமிச்சு நீங்களும் பலனடைந்து வரக்கூடிய சந்ததியும் பலனடைய வேண்டும் என்று இந்த பதிவு. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்வாங்கு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.